வணக்கம். லாஸ்ட் வீடியோல நம்ம டிவிஷன் டேக் வந்து எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம்ன்றத மட்டும்தான் பார்த்தோம். இந்த வீடியோல ஸ்பான் டேக்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணலாம்ன்றத பத்தி பார்ப்போம். ஸ்பான் டேக் வந்து எந்த இடத்துல கிரியேட் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம நிறைய டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணியிருக்கோம். அதுல சில டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு யூனிக்கா வந்து தெரியணும் அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்பான் டேக் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த டெக்ஸ்டை யூனிக்கா காமிக்கலாம். அது எப்படி காட்டலாம்னா, நார்மலா மற்ற டெக்ஸ்ட்லாம் வந்து ஒரு கலர்ல இருக்கும். அதுல வந்து நம்ம ஸ்டைல்ஸ் அப்ளை பண்றது மூலமா அந்த டெக்ஸ்ட் மட்டும் நமக்கு யூனிக்கா இருக்கும். இதுதான் வந்து ஸ்பான் டேக். இந்த டேகை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பேராகிராஃப்ல சென்டென்ஸ் வந்து எப்படி வந்து கலர் சேஞ்ச் பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம டிவிஷன் டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் div ஓப்பனிங் div க்ளோசிங் டேக் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுக்குள்ள வந்து நான் ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிட்டு HTML ஃபைல் ஓபன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்ல என்ன டிவிஷன் கொடுத்தோமோ அதுக்கப்புறமா வந்து நமக்கு பேராகிராஃப் கிரியேட் ஆயிருக்கு. இந்த பேராகிராஃப் வந்து எனக்கு இந்த டிவிஷன் கீழே வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் பிரேக்ன்ற டேக் வந்து யூஸ் பண்றேன். நமக்கு எவ்வளோ தேவையோ பிரேக்கு நம்ம அவ்வளோ கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணிட்டு நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நமக்கு வந்து அந்த பேராகிராஃப் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கு. இதுக்கு கீழே வந்து நம்ம பிரேக் விட்டுக்கலாம். இந்த div ஓப்பனிங் டேக்ல இந்த சென்டென்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். நான் வந்து ஸ்டைல்ஸ் கொடுத்துடுறேன். அந்த டெக்ஸ்டோட கலர் வந்து எனக்கு ரெட்ல வேணும். பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு கிரீன்ல வேணும். கொடுத்துட்டு நான் ஃபைலை சேவ் பண்ணிட்டு நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு வந்து அது மட்டும் பேக்ரவுண்ட் கிரீனாவும் டெக்ஸ்ட் வந்து ரெட்டாவும் வந்திருக்கு. இப்போ இதோட சைஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். div tag போய் ஸ்டைல் ஆட்ரிபியூட்லயே width and height வந்து கொடுப்போம். width வந்து 100% இருக்கிறதுனால நம்ம width கொடுக்க தேவையில்ல, height மட்டும் கொடுப்போம். height வந்து நான் ஒரு 700 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஃபைலை சேவ் பண்ணிட்டு HTML ஃபைல் ஓபன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். நான் height வந்து 700 பிக்சல் கொடுத்ததுனால இது height வந்து எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இது வந்து டெக்ஸ்ட் வந்து ரொம்ப கார்னர்ல இருக்கிறதுனால இது சேஞ்ச் பண்ண நான் பேடிங்ற ஆட்ரிபியூட் வந்து கொடுக்குறேன். நம்ம பாட்டம் லெஃப்ட் ரைட் இப்படி கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பேடிங் மொத்தமா கொடுக்குறேன், எனக்கு எல்லா பக்கமும் ஈக்குவலா வேணுன்றதுக்காக. ஒரு 50 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அகைன் ஃபைலை சேவ் பண்ணிட்டு வெப் ப்ரௌசர் ஃபைல் ஓபன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். எனக்கு வந்து எல்லா பக்கமும் வந்து 50 பிக்சல் வந்து ஸ்பேஸ் வந்திருக்கு. இதே நான் வந்து டாப்ல மட்டும் எனக்கு 100 பிக்சல், லெஃப்ட்ல வந்து 20, ரைட்ல வந்து 30 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நார்மலா டிவிஷன் டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கோம். இதுல ஸ்பான் டேக் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நான் வந்து இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் எடுத்து ஸ்பான் ஓப்பனிங் ஸ்பான் க்ளோசிங் டேக் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஸ்பான் ஓப்பனிங் டேக் இருக்குல்ல, இந்த இடத்துல போய் நான் ஸ்டைல் வந்து அப்ளை பண்றேன். கலர் வந்து அதுல ரெட் இருக்கு, இதுல வந்து நான் ஒயிட்னு கொடுக்குறேன். ஃபைலை சேவ் பண்ணிட்டு நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். எனக்கு அந்த சென்டென்ஸ் மட்டும் ஒயிட் கலர்ல விசிபிள் ஆகும். இதுதான் வந்து ஸ்பானு. இப்போ இதோட பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டணும்னா இதே இடத்துல போய் நம்ம பேக்ரவுண்ட் கலர்னு டைப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டைப் பண்ணதுனால அதை எடுத்துட்டு வந்து இந்த ஸ்டைல்ல பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து ரெட்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைல்ல திரும்பவும் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் எனக்கு ரெட்ல ஹைலைட் ஆகும். நான் ஸ்பான் கொடுத்துருக்க சென்டென்ஸ்க்கு மட்டும் எனக்கு பேக்ரவுண்ட்ல ரெட் கலர்ல விசிபிள் ஆகுது, அதோட டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. இப்படிதான் வந்து ஸ்பான் டேக் வந்து யூஸ் பண்ணலாம்.
இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு பெரிய டெக்ஸ்ட் கொடுக்குறோம், சில லைன்ஸ் மட்டும் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன்ஸா இருக்கும், அதை மட்டும் வந்து நம்ம வேற ஸ்டைல் யூஸ் பண்ணி வேற கலர் கொடுத்து பேக்ரவுண்ட் தனியா சேஞ்ச் பண்ணி அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டலாம். நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் வெப்சைட் வந்து கிரியேட் பண்றோம்னா அந்த ஆஃபீஸை பத்தி இம்பார்ட்டன்டான லைன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அப்ப அந்த டேக் மட்டும் நமக்கு வந்து தனியா விசிபிள் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஸ்பேன் டேக் வந்து யூஸ் ஆகுது. நடுவில் ஏதாச்சும் டெக்ஸ்ட் கொடுக்கணும்னாலும் இந்த ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம நார்மலா இந்த பேராகிராஃப்ல வந்து நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் எப்படி சேஞ்ச் பண்றது, இந்த ஸ்பேன் டேக்ல வந்து நம்ம வந்து இந்த ஸ்பேன் கொடுத்துருக்க சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி இன்னும் யூனிக்கா காட்டுறது, என்ன வந்து ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணலாம் இதுக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நம்ம வந்து லைன் ஹைட்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இருக்க கேப் வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம் இந்த லைன் ஆட்ரிபியூட்ல. ஸோ இந்த டிவிஷன் டேக்ல ஸ்டைல்ல போய் நான் லைன் ஆட்ரிபியூட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு 50 பிக்சல் தேவை, ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் ஒரு ஸ்பேஸ் நான் கொடுத்துட்டு ஃபைல போய் சேவ் பண்ணிட்டு என்னோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நடுவில் வந்து எனக்கு 50 பிக்சல் வந்து கேப் இருக்கு. நமக்கு எவ்வளவு தேவையோ வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து லைன் ஆட்ரிபியூட். அடுத்து மார்ஜின் வந்து எப்படி கொடுக்கலான்றத பார்க்கலாம். மார்ஜின் ஆட்ரிபியூட் கொடுத்து நான் வந்து ஒரு 60 பிக்சல் வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு முன்னாடி வித் வந்து 100% இருக்கு. நான் இப்போ மார்ஜின் ஆட்ரிபியூட் கொடுத்ததுனால இது வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றத பார்க்கலாம். நான் ரெஃப்ரெஷ் பண்ண உடனே எனக்கு வந்து எல்லா பக்கமும் வந்து ஸ்பேஸ் வந்துச்சு. நான் மார்ஜின் வந்து 60 பிக்சல் கொடுத்ததுனால இப்போ எல்லா பக்கத்துலயும் வந்து எனக்கு மார்ஜின் வந்து 60 பிக்சல் இருக்கு. இதுதான் வந்து மார்ஜின் ஆட்ரிபியூட் வந்து நமக்கு இதுக்காக தான் யூஸ் ஆகுது. பேடிங்கிற ஆட்ரிபியூட்டும் வந்து இதே மாதிரி தான். நம்ம உள்ள இருக்க டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம கொடுத்துருக்க அந்த டிவிஷனுக்கும் நடுவுல வந்து எவ்வளவு ஸ்பேஸ் வேணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்றது வந்து பேடிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஆனா வெளியில வந்து இருக்க ஸ்பேஸுக்கும் நம்ம கொடுத்துருக்க டிவிஷனும் வந்து எவ்வளவு ஸ்பேஸ் வேணும்ன்றத நம்ம மார்ஜின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த ஸ்பேஸ் தேவைன்னா நம்ம மார்ஜின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம கொடுத்துருக்க டிவிஷனுக்கும் வந்து ஸ்பேஸ் தேவைன்னா நம்ம பேடிங்கிற ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து டெக்ஸ்ட் அலைன்ற ஆட்ரிபியூட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பேராகிராஃப்ல இருக்க டெக்ஸ்ட் வந்து நமக்கு கரெக்டா அலைன் பண்ண இந்த டெக்ஸ்ட் அலைன்ற ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்றோம். அதுக்கு நோட்பேட்ல போய் அதே டிவ்ல ஸ்டைல் ஆட்ரிபியூட்ல போய் நம்ம வந்து டெக்ஸ்ட் அலைன்ற ஆட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நான் வந்து எனக்கு டெக்ஸ்ட் அலைன் வந்து ஜஸ்டிஃபை வேணும். ஸோ அதனால நான் ஜஸ்டிஃபை கொடுத்துக்கிறேன். நமக்கு லெஃப்ட் ரைட் எது வேணா நம்ம கொடுத்துக்கலாம். எனக்கு ஜஸ்டிஃபை வேணும். ஏன்னா ஜஸ்டிஃபை தான் எல்லா பக்கமும் வந்து கரெக்டா நமக்கு அந்த டெக்ஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால நான் வந்து ஜஸ்டிஃபை யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு ஃபைல போய் சேவ் பண்ணி நம்மளோட வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கரெக்டா வந்து இந்த சைடும் ஈக்குவலா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம இது பக்கமும் வந்து டெக்ஸ்ட் ஈக்குவலா இருப்பான ஜஸ்டிஃபை வந்து யூஸ் பண்ணோம். இதே வந்து நமக்கு ரைட் சைட்ல தேவை லெஃப்ட் சைட்ல தேவைனாக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த HTML எலிமெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுல இந்த இடத்துல நமக்கு வந்து சம் ஸ்பேஸ் தேவை அப்படின்னா நம்ம வந்து நோட்பேட்ல போய் நார்மலா இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபைல போய் சேவ் பண்ணி நம்மளோட HTML ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணா நமக்கு சேஞ்ச் ஆகாது. அதை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நான் பிரேக்கபிள் ஸ்பேஸ்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. இதை வந்து நம்ம லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்க மாட்டோம். ஜஸ்ட் அண்ட் நான் பிரேக்கபிள் ஸ்பேசிங்னு ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்து செமிகோலன் கொடுத்துட்டா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வெப் ப்ரௌசர்ல ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆயிடும். நான் இப்ப
ஃபைல்ல போய் சேவ் பண்ணி நம்மளோட வெப் ப்ரௌசர் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்றேன். நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்திருக்கு. நம்ம நிறைய கொடுப்போம், அப்பதான் நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்திருக்கா இல்லையான்றது தெரியும். நான் வந்து நிறைய கொடுத்துட்டு ஃபைல போய் சேவ் பண்ணிட்டு நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பேசிங் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம நான் பிரேக்காது ஸ்பேசிங்ன்ற ஆட்ரிபியூட் கொடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து நான் ஃபாண்ட் சைஸ் வந்து இந்த ஸ்பான் டேக் வந்து அப்ளை பண்ண போறேன். நார்மலா இருக்க டெக்ஸ்ட்டை விட நம்ம ஸ்பான் டேக் யூஸ் பண்றோம்ல, அந்த மட்டும் நமக்கு சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ வந்து நான் ஸ்பான் டேக்ல போய் ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட்ரிபியூட் கொடுக்குறேன். எனக்கு வந்து ஒரு 30 பிக்சல் தேவை. நான் கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி என்னோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நார்மலா இருக்க ஃபாண்ட் சைஸை விட இந்த ஸ்பான் டேக் இருக்க சென்டென்ஸோட ஃபாண்ட் சைஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நம்ம ஈஸியா வந்து இந்த கண்டென்ட் வந்து இதுக்காக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து இந்த ஸ்பான் டேக் வந்து நம்ம ஃபாண்ட் சைஸ் வந்து யூஸ் பண்ணலாம். வந்து இந்த சென்டென்ஸ்க்கும் வந்து இதை கொடுக்கலாம். ஆனா இதை விட வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம அதிகமா கொடுத்தோம், நம்ம ஹைலைட் பண்ணது வந்து நமக்கு இன்னும் நல்லா பார்க்க விசிபிளா இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இன்னைக்கு நம்ம ஸ்பான் டேக்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பத்தி பார்த்தோம். இனி வரப்போற வீடியோல இந்த ஸ்பான் டேக் யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட வெப் பேஜை இன்னும் வந்து கிரியேட்டிவா கிரியேட் பண்ணலாம். தேங்க்யூ.